Hello. Hello. Hi. Good evening. Yeah, good. Yeah. So we can see the next topic Mm. Okay. on the sheet and looking for the Mm. share பண்ணிக்கலாம். அந்த நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுது இல்ல? இன்னும் தெரியல. தெரியலையா? ஆமா. ஆ. அது என் டேபிள்ல இந்த கார்னர்ல பாரு, அந்த சைடுல பாரு, கீழே உதிர்ப்பா. எனக்கு ஏதோ சொல்யூஷன் பண்ணு ப்ளீஸ். Just this is it. ம். எங்க இருந்து? Okay. So நேற்று வந்து data types and data தேங்க் யூ. structures. We just started. ம். In that we started with a list, right? List நம்ம பார்த்தோம். ம். So how the list is ம். going to be. லிஸ்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் மேபி அதை just come down. I think we started with list, right? லிஸ்ட் பார்த்தோம். பட் Okay. சரி. லிஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட் பார்க்கலாம். அங்க வந்து இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூல் அது பார்த்தோம். பட் அதுல எனக்கு Okay. நன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது என்னன்னு மட்டும் ஒரு டைம் பார்க்கலாம். Okay, sure. ம். Okay, so we will just go with this. The flow will போகும். ம். அதுலயே அது டீடைல்ஸ் ஷூர். வரும். ம். சரி. இப்போ வந்து this list is ம். okay. ம். ஓ, இது பார்த்தோம் நம்ம. மை லிஸ்ட் இது பார்த்தோம். பார்த்துட்டோம். அதான் இது பார்த்தாச்சு. அப்பெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் அப் அண்ட் பார்த்தோம். எக்ஸ்டெண்ட் பார்த்தோம். ம். ம். Now this slicing. ஸோ இப்போ நியூமரிக்ல வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்லைசிங் பார்த்தோம். பட் நியூமரிக்ல நம்ம பார்க்கல. So slicing is பார்க்கல. used to access the individual elements or a range of elements in a list. So Python supports slicing indexable sequences. So list underscore object of start colon end colon step. So இது வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ். இப்போ ஸ்லைசிங் வந்து எப்படிலாம் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ரூல் இது. And then list underscore object of start colon end. So இந்த ரெண்டு மெத்தட்ல ஒர்க் ஆகும். Okay. Start and end are indices or the index point. Okay. So எந்த இண்டெக்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்க எண்ட் ஆகுது, இது ஏற்கனவே இந்த கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம். The starting point of the Python, that is the thing. Okay. Start inclusive and end inclusive. Okay. So all slicing values are optional. That means you can just give any kind of a choices. அதுதான் சொல்லுவாங்க. So the choices as எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்க முடியணும் அப்படிங்கறது we can just define it. Okay. இதுல பாத்தீங்கன்னா I equal to I mean L equal to list of range of 10. L is equal to list of range of 10 அப்படின்னும் போது it starts with 0. ஏன் அப்படின்னா பைத்தன் ஸ்டார்ட்ஸ் வித் இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 0. அப்போ 0 to 9 அப்படிங்கிறது அந்த லிஸ்ட் எல்லா யூஸ் பண்றோம். 0 1 2 3 அப்படி லிஸ்ட் பண்ணுவோம். இதுதான் இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷனோட அந்த இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் 0 கோலன் 10, அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட்
endpoint and then where it's, End and then step. and then step. எங்கெங்கெல்லாம் வந்து கட் ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ம் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ம் பண்ணி, right? 3, I ம் mean, every third step it is just slicing. I mean, giving the list, Slicing. Okay. right? 0, ம் 3, 6, 9. ம் Only, ம் uh, I mean, the third index, right? So it is up to 10th value. ம் 0ல இருந்து ம் 9 வேல்யூ இருக்குல்ல, 10 உள்ள நம்பர்ஸ். just ம் numbers. Third, I mean, every third step ஓகே. you just slice. That's it. Okay, so ம் இதுதான் வந்து ம் இந்த list object ஓட how you are going to define it. ம் So LST ம் equal to list of the range of 10. Create a list containing 10 ம் numbers starting from ம் starting from 0. So the print of LST. So இதில் ம் பார்த்தீங்கன்னா you can just start typing. இதெல்லாம் ம் கொஞ்சம் சின்ன சின்ன nuances, சின்ன புதுசா இருக்கும் சில விஷயம், நல்லாவும் ம் இருக்கும். Just type it ம் in the ம் reference document. Open up Python. ஓகே. இது நல்லா புரியுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் வரும். ம் எல்எஸ்டின்னு தான் போடணுமா? நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாமா? நீங்க எது வேணாலும் பண்ணலாம். That is up to you. The definition வந்து you can define. There is no condition. ஓகே. ஜஸ்ட் இது வந்து எல்லுன்னு அப்படியே கொடுக்கணுமா? First you just go with the friend. Yeah. நீங்க L நீங்க define பண்ணீங்கன்னா இதுதான் கொஞ்சம் எழுத variable. சொல்றீங்க இல்லையா? கிரியேட் லிஸ்ட் இதுதான் எழுத சொல்றீங்க. ம் ம் ஓகே ஆமா ஆமா. LST equal to list of range of 10 பண்ணிட்டோம். I mean பண்ணிருக்கீங்க. ம் And then you can just ஆ, 0 to 9. Yeah, no, it is 0 ஓ 10 நம்பர்ஸ் value ன்னு கண்டென்ட் வச்சுக்கோங்க. நம்பர் பட் Yeah, okay. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் just print try to elements print from index. elements ம் index 4 to 7. அது ஏன்னா அது பிரிண்ட் பண்ணுது. ம் அந்த வேர்டிங்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். அதாவது ம் வித்தின் கோட்ஸ்ல இருக்கு இல்லையா? எலிமெண்ட்ஸ் ம் ஃப்ரம் ம் இண்டெக்ஸ் அதனால அந்த கோட்ஸ் 4 to, yes. So L of 4 ஏன் colon 7. ஓகே. ஏன் காலன் கொடுக்குறாங்க 7க்கு அப்புறம்? ஏன் 7க்கு அப்புறம் காலன் இது 7th காலன் அப்புறம் கொடுத்துட்டு கோட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல எங்க எந்த இங்க மேல? எலமெண்ட்ஸ் ஃப்ரம் இல்ல, அது இண்டெக்ஸ் அது 4 to பிரிண்ட் 7. வேல்யூ. ம் இது வந்து எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஓகே. இண்டெக்ஸ் 4 to 7 அப்படிங்கிறது அந்த வார்த்தையை பிரிண்ட் ம் பண்ண சொல்றோம். ஓகே. நீங்க அதை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல ரன் பண்ணுங்க. ம் சொல்லுங்க. இல்ல, பிரிண்ட் ஆஃப்.
பிரிண்ட் அதை பிரிண்ட் பண்றோம் அந்த வார்த்தை அந்த வேர்ட்ஸ் ம். நீங்க அதை ஓகே. காட். நீங்க அதை ஸோ வித்தின் கோட்ஸ்ல நீங்க எது கொடுத்தாலும் அது பிரிண்ட் ஆகும். தட் இஸ் நாட் ம். கோயிங் டு டேக் எனி ம். கைண்ட் ஆஃப் வேல்யூ. ம். ஸோ இங்க ஒரு கோலன் வச்சுட்டு கோலன் வைக்கிறாங்கல்ல, அது வைக்காமல இருக்கலாமா? இருக்கலாம். சி அது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ம். டிஃபரன்ஷியேட். இப்போ ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும்போது டிஃபரன்ஷியேட். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஃப்ரம் டூன்னு எழுதும் போது ஏதாவது அந்த கோலன் பண்ணுவோம் இல்லையா? ம். பட் ஜஸ்ட் ம். ம். அதுக்கான அடுத்து டிஃபரன்ஷியேஷன். இந்த இது அப்படி எல் இல்லைன்னா ஃபோர். ஓகே. கம்மா 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 போகும். ம். ம். எல்லாம் அந்த ஃபோர்த் ம். பொசிஷன்ல இருந்து செவன்த் பொசிஷன் வரைக்கும். Okay. ம். Okay. ஸோ மறுபடியும் அதை கொஞ்சம் straight பண்ணி parenthesis எழுதணும். ம். run பண்ணுங்க. அது just ரன் பண்ணவா? இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட ம். எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ். இப்போ நீங்க கொடுத்த அந்த வார்த்தை அப்படியே வருது. எலிமெண்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ். 4 to 7 அப்படின்னு வருது. இட் இஸ் ஜஸ்ட் ம். ம். அதுக்கு எந்த டிஃபரன்சியேஷனும் இல்லை. அதுக்காக தான் அந்த கோலன் கொடுக்குறோம். ஒரு வார்த்தை எழுதும் போது ஒரு ம். கம்மாவை ஓகே. பங்க்சுவேஷன் கொடுக்குறோம்ல, அந்த மீனிங் தான் அது. ம். இட் டசன்ட் ஹேவ் ம். எனி. ம். ஓகே. பட் இது ரன் ஆகாது ஒண்ணுதான். வித்தின் கோர்ஸ்ல. ஆ, அதுக்கு வித்தின் கோர்ஸ். ஸோ அந்த கமெண்ட் அதுக்குள்ள இருந்தாதான் அது எல்லாமே அது எஸ், எடுத்துக்கும். இட் மேக் ம். சென்ஸ். ஓகே. இப்போ நன் ம். கம்மா 4 5 6. இப்போ மேல போகும். இப்போ we want to know ம். why it is getting printed like none. Okay, so 4 5 6. ம். ம். இந்த நன்ன்ற வார்த்தைக்கு ம். இப்போ we need to get the understanding. So அந்த ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் பார்க்கலாம். ம். பைத்தன் போடுவோம். அதுல இன்னும் ம். ரெண்டு விஷயம் பிரிண்ட் பண்றாங்க. பட் தே டென்ட் கெட் எனி கைண்ட் ஆஃப் நன் ஆமா. வேல்யூ. ஓகே, ஸோ ஒன்லி நன்னுக்கு இருக்குல்ல. இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? எல்எஸ்டி ம். ஆஃப் ம். அதுல வந்து ம். ஹவு இட் ஹஸ் பீன் டிஃபரன்ஷியேட். அதை கரெக்டா பாருங்க. ம். எல் எல் ஆஃப் 4, ஐ மீன் ஃபோர்த் பொசிஷன், ஐ மீன் 4 கோலன் 7. அதுல வேற ம். என்ன கொடுத்துருக்கீங்க? ம். ஜஸ்ட் சி. நீங்க நீங்க டைப் பண்ணும்போது ஒரு எல்லாத்துக்கும் விஷயம் சேர்த்து இருக்கும். ஒரு பிராக்கெட் ஆ, கொடுத்துருக்காங்க. ஓகே. எஸ். ஓகே. ம். அப்ப இங்க இப்போ இன்னொரு முன்னாடி இதனோட ஒரு இதனோட பிராக்கெட் மீனிங்கே வரணும் வேற. இல்லையா ஒரு. எஸ். ஸோ இதனோட மீனிங்கே வேற ஆயிடும். ரைட். த ஹோல் இதுக்கும் கேக்குறாங்க. ஸோ தட்ஸ் வை தே கேட். ம். எஸ், ஓகே. எக்ஸாக்ட். ம். நவ் யூ ரன் திஸ். இப்போ ம். அந்த நன் வரல பாருங்க. ம். கரெக்ட். ஓகே, இப்போ அந்த நன் ஏன் வந்தது அப்படின்னா ஸோ. இட் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் இன் டு ம். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஓகே, ம். இப்போ வந்து த ஹோல், ஐ மீன் இந்த பிராக்கெட் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். பிராக்கெட் அது பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஓப்பன், ஐ மீன் இங்க ஓப்பன் பண்ணி இந்த பிராக்கெட் இங்க த ஓப்பன் ஆகி ஹோல் கடைசியில இதுவும். தான் முடியுது. ம். எக்ஸாக்ட்லி. ஆனால் ஓகே. நீங்க டைப் பண்ணும்போது என்ன பண்ணீங்க? ரெண்டு தனித்தனி எலிமெண்டா தனித்தனி பிராக்கெட் போட்டு ம். தனித்தனி ம். ஆகிட்டீங்க. ஸோ அப்போ அதனோட ஆமா. த ஹோல் மீனிங் வந்து மாறிடும். ஓகே. திஸ் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதனால தான் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா we never know what we are going to do. So அதனால it ம். will change the entire meaning of what we are trying. ம். ஓகே. Argument start at index 0.
கோட்ஸ் கரெக்டா இல்ல. ஆ எங்க print சொல்றீங்க? of print of alternate elements, alternate ம் ம் இப்போ இந்த பக்கம் கடைசியில ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது எதுக்கு? எல் ஆஃப் 0 கோலன். இப்போ இப்படி வேண்டியது இல்லை. இப்போ பாருங்க, கரெக்டா இருக்காங்க. திருப்பி இது எழுதணும். பிரிண்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம். அது print of every third element. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் போட்டு ரெண்டுத்தையும் ஒரே இதுல print பண்ணி பாருங்க. செகண்ட் பிரிண்ட்ல இது அப்போ ம் அது தேவையில்லை. தட் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓ ஓகே, அவ்வளோதான். அடுத்ததையும் பண்ணவா? அடுத்தே பிரிண்ட் பண்ணாது. கொடு, ரன் கொடு. இட்ஸ் அப் டு யூ. எப்படி வேணாலும் பண்ணு. Every third element starting at index 1. ம் ஸோ இப்போ எல் ம் ஆஃப் ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ நடுவில் ரெண்டு ம் கோலன் கொடுத்துருக்கீங்க. ரெண்டு கோலன் கொடுத்துருக்கீங்க, ஒன்று ம் கொடுத்துருக்கீங்களா? 2 கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அது மறுபடியும் அந்த இது ரெஃபரன்ஸ் வாங்க. ரெஃபரன்ஸ்லேயே அங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்களா? ஆமா 2 தான். ஓகே. அப்போ மேலே அந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸோ தே ம் ஆர் ஸ்டார்டிங் அட் 4, 4th ம் பொசிஷன் அண்ட் 7th பொசிஷன். ஓகே. இங்க வந்து ம் பாத்தீங்கன்னா பிரிண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 0 till ம் லாஸ்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ம் வித் ஸ்டெப் ஆஃப் ம் 2. அதே மாதிரி தான் ஃபோர்த், தேர்ட் பிரிண்ட் ஸ்டெப். ஸ்டெப் செகண்ட் ஆஃப் அண்ட் 3. தேர்ட்ஸ் ஆர் ம் ஓகே. ட்ரை டு ரன் திஸ். ஓகே. ம் கமாவை நீங்க எந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க? ஆமா, எங்க இல்லை, எந்த இடத்துல கொடுக்கல. ஜஸ்ட் காலன் வச்சிருக்காங்க, நான் இது வச்சிட்டேன், கமா போட்டேன் இந்த இடத்துல. இல்லை. ஓகே, தட் இஸ் காலன். தட்ஸ் ராங். ஜஸ்ட் ட்ரை பண்ணு. சரி, ஏதோ ஒரு இடத்துல இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ம் கமா. அது எந்த இடத்துல வந்து கரெக்டா மறுபடியும் பண்ணுறேன். ஸோ ஹவ் கோட்ஸ் அண்ட் தென் கமா. ஓகே. ஸோ கோர்ஸ் வரைக்கும் தட் டசன்ட், ஐ மீன் அது அதனால எதுவும் இருக்காது. பட் யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் தட் எலிமெண்ட் ஆஃப் ம் வித்தின் கோர்ஸ்ல கொடுத்துட்டீங்க. அதை பிரிண்ட் பண்ண சொல்லி, அந்த வார்த்தையை பிரிண்ட் பண்ண சொல்லி அங்க அதுக்கப்புறம் கொடுத்தீங்க. கமா கொடுக்கல. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் கமா ஹேஸ். ம் ஓகே, வந்துச்சு.
ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணும்போது தான் அந்த அந்த டிஃபரன்சியேஷன் தெரியும். நம்ம ம் பார்க்கும்போது அந்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது. தெரியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரைட். ஸோ கம் டவுன். இப்போ வெறுமனே எல் கொடுத்தோம்னா தட் இஸ் கோயிங் டு பி த 0 until 9. ஐ மீன் பிகாஸ் தட் இஸ் ம் 10th ம் 10 indices. ம் ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் வேணும்னா இது பண்ணலாம் எல் டாட் ம் இன்சர்ட். இதுல வந்து ம் இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அப்பெண்ட் மாதிரி இதுல இன்சர்ட். இன்சர்ட் எஸ். ம் ஸோ யூ ஆர் ரெஃபரன்சிங் ஓகே நான் இந்த இந்த வேல்யூக்கு முன்னாடி அதாவது ஜீரோவுக்கு முன்னாடி இந்த ம் கேரக்டரை நான் இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னு ம் நீங்க சொல்றீங்க. ஓகே. ஸோ அப்பெண்ட் வந்து லைக் எண்ட்ல வரும், இன்சர்ட் வந்து முன்னாடி வருமா? இன்சர்ட் வந்து ஓகே. முன்னாடி வந்து ம் அந்த டிஃபரன்சியேஷனுக்காக தான் இங்க பாருங்க கீழே ம் அதை கொடுத்துருக்காங்க. append ம் add element to the end of list, ஓகே. யா. insert element at given index. ஸோ ம் இண்டெக்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ம் அந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியும். ம் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஒன் லிஸ்ட் ம் வித் ம் அனதர் லிஸ்ட். ம் ஒரு லிஸ்டையும் இன்னொரு லிஸ்டையும் ஜாயின் ம் பண்ற அந்த வேலையை எக்ஸ்டெண்ட் ம் அப்படிங்கிறது. ம் ஒன் லிஸ்ட் ஓகே. கீழே வாங்க. ம் அந்த மினி சேலஞ்ச் என்னன்னு பாருங்க. Now that you have understood how to access elements in a list, can you access the last element of which is a list and find the last element of that list? இதை எதாவது பண்ண முடியுமா பாருங்க. ஸோ எல் ஈக்குவல் டு 1, 2, 2.3 3. ரைட். Yeah. அண்ட் தென் ஆஃப் ஏ என்பது ஒரு கேரக்டர், பி என்பது ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் நியூயார்க் அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இப்போ பிரிண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி லிஸ்ட். இந்த லிஸ்டோட லாஸ்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நியூயார்க் வந்து இது கிடையாது, ஸ்ட்ரிங் தானே? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங். ஏ அண்ட் பி வந்து ஸ்ட்ரிங். இட் இஸ் ஆல்சோ எ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் தான். ஓகே. கோட்ஸ் வந்தாலே ஸ்ட்ரிங் தான். ஆமா ஸ்ட்ரிங் தான். அதோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் தான். இப்போ இதுல என்ன காமிக்கிறாங்கன்னா ஸோ வி கேன் ஆல்சோ இப்போ ஏற்கனவே முன்னாடி இப்போ ஒரு நேம் ஆட் பண்ணாங்க. இன்சர்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வார்த்தை ஆட் பண்ணாங்க. லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்ல வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். கேரக்டரா இருக்கலாம், நியூமரிக்கா இருக்கலாம், இட் குட் பி டெசிமல் வேல்யூவா இருக்கலாம். அதனாலதான் இங்க டெசிமல் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுனாலும் ஓகே. அதான் எதை வேணாலும். ஸோ அதுதான் அந்த பவர்ஃபுல்னஸ். பொட்டன்ஷியல் ஆஃப் லிஸ்ட் ஃபங்க்ஷனோட விஷயமே யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஏன்னா டேட்டாவும் அப்படிதான் வரும். ஸோ அதனாலதான் வந்து பைத்தன் ஏன் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவான ஒரு லாங்குவேஜா இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்குள்ள யூ கேன் மேக் லாட் ஆஃப் arithmetic calculations and also the textual calculation. டெக்ஸ்டே நீங்க கொண்டு வந்துடலாம். இப்போ ஏன்னா இப்போ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நம்ம நிறைய டெக்ஸ்டா தான் ஐ மீன் லைக் அப்படிங்கிறது ஒரு ஒரு டெக்ஸ்டா தான் இதாகும். அதுக்கப்புறம் அதுல கமெண்ட் கொடுக்குறீங்கல்ல, அந்த கமெண்ட்டும் வந்து ஒரு டெக்ஸ்டா இருக்கு. ஓகே. அப்போ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா there are so much of unstructured data. அந்த டேட்டாலாம் நிறைய நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ட் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பைத்தன் லாங்குவேஜிலும் இப்படி எல்லாம் நிறைய விஷயம். அதுதான் நம்ம அதுக்காக தான் மிஷின் லேர்னிங். ஏன் பைத்தன் மிஷின் லேர்னிங்க்கு பைத்தன் ஏன் யூஸ் பண்றோம்ன்றது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் the potential of libraries and then functionalities. So அதனால they are just making the differentiation. இது லாஸ்ட் எலிமெண்ட் யோசிக்க பாருங்க. இதோட லாஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணாலே அதோட சொல்யூஷன் வரும். டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் ஹியர் ஃபார் தி சொல்யூஷன். எஸ். print of LR minus 1. minus 1 என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? It is the easiest way to understand, right? லாஸ்ட் ஒன்ன மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது. எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதான். ஸோ அதாவது லெஃப்ட் டு ரைட் அப்படி போகுதுன்னா the index starts from 0.
ம் இப்போ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் போடணும்னா வெறுமனே வந்து யூ கேன் ஜஸ்ட் -1 கொடுத்தா அந்த -1 பக்கம் ரைட் ஓகே ரைட் டு லெஃப்ட் ம் வரும்போது -1ல இருந்து ஸ்டார்ட் ம் ஆகும். ம் You print that -1, then that ம் is the solution. So next we ஓகே are going to see about the dictionaries. Okay. ஓகே So இப்போ இதுல this section will serve the brief about this dictionary, constructing a dictionary, accessing ம் objects from a dictionary, ம் nesting dictionaries and ம் basic dictionary methods. இதுதான் நம்ம ம் ம் பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ChatGPT போகலாம். ம் What is the difference between list and dictionary in Python? ஓ மேம் ஓகே, இதுல இன்னொன்னு கேளுங்க. ஓகே ஃபைன். இப்போ இதுல என்ன என்ன பண்ணணும், ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ல கோ அப் ம் போய் give me in a tabular column அப்படின்னு. இந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு மாதிரி இதா இருக்கு இந்த டெக்ஸ்டல். ம் ஜஸ்ட் ம் give me in a tabular column. வாவ் நைஸ் இது மேபி ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. யா இப்போ பாத்தீங்கன்னா நான் பைத்தன் ம், இப்போ லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி இது ம் இது பார்த்தோம். இப்போ டெஃபினேஷன் என்னன்னா இட்ஸ் அன் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். லிஸ்ட் வந்து ம் ஒரு ம் ஆர்டரா இருக்கும். பட் ம் டிக்ஷனரி அப்படிங்கிறது அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். பேர்ஸ் ம் என்னோட சின்டாக்ஸ் இப்போ லிஸ்ட் இப்போ மை லிஸ்ட் மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஈக்குவல் டு ஒரு ம் ஆர்டர் ம் 1 2 3 அப்படின்னு 1 2 3 இருக்கும். மை ம் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா கீ 1 ம் கோலன் வேல்யூ 1. வேல்யூ 1 பாருங்க ம் கீ 1 பாருங்க, கீ 1 இட் ஷுட் பி இன் வித்தின் ம் கோட்ஸ். கோட்ஸ் ஓகே வேல்யூ 1 அதனோட பேர் அது. ஓகே, கீ ம் 1 கம்மா போட்டாச்சு ம் கோலன் வேல்யூ 1 இது ரெண்டும் ஒன்று. ம் யூ cannot ம் separate it. ம் கமா கீ டு ம் வேல்யூ 2 ம் கீயோட வேல்யூ. ஸோ இது வந்து இப்படிதான் ஒரு பேரா வரும். ம் ஸோ ஆக்சஸ் மெத்தட் ஆக்சஸ் பை இண்டெக்ஸ், ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ். ம் இது வந்து ஆக்சஸ் பை கீ வேல்யூ. கீ ம் ஆமா, இதுதான் முக்கியம். இது ம் மறந்துடக்கூடாது. லிஸ்ட் ம் டிக்ஷனரி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக் ம் ஃபங்க்ஷன் பைத்தன். இங்க ம் மியூட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ ம் மியூட்டபிள் அப்படின்னா ம் கேன் சேஞ்ச் கான்டென்ட்ஸ். ம் ஸோ நடுவில் வந்து வி கேன் ஆல்டர் தி கண்டென்ட், வி கேன் எடிட் தி கண்டென்ட். லிஸ்ட்ல ம் வந்து வி கேன் எடிட். இது ஏன் இங்க மியூட்டபிலிட்டி, இந்த ரெண்டுத்துக்குமே மியூட்டபிலிட்டி தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ம் இது இன்னொரு ரெண்டு ம் விஷயம் நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க ம் படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ 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 இதே பார்த்துருவோம். இதை பார்த்துட்டு ம் தென் இப்போ ஆர்டர். இப்போ இது ரெண்டு மியூட்டபிலிட்டி வந்து மியூட்டபிலிட்டி எடிட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இது. இப்போ லிஸ்டும் ம் டிக்ஷனரியும் ரெண்டுமே வந்து வி கேன் எடிட் சேம் இன் ம் பிட்வீன், சேஞ்ச் பண்ணலாம். ம் ஆர்டர் மெயின்டைன்ஸ் ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மெயின்டைன்ஸ் இன்சர்ஷன் ஆர்டர். ஓகே, ஸோ ம் இன்சர்ஷன் ஆர்டர் அதை நம்ம பார்க்கலாம். ம் யூஸ் கேசஸ் storing sequences of items, ம் storing related data ரிலேட்டட் with டேட்டா unique ம் keys. ம் Unique keys ஓட எலிமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா then you have to ம் go with the dictionary ம் values. So ம் duplicates can contain duplicate values and ம் keys must be unique, values can be duplicated. கீ டூப்ளிகேட் வந்து ஓகே எப்பவுமே யூனிக்கா தான் இருக்கும். அதாவது கீ 1 கீ ம் 2 கீ எல்லா டூ வேல்யூயும் ம் யூனிக். பட் ம் அதுக்கான ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, பேர் ம் வேல்யூ வந்து ம் இட் கேன் பி duplicated. ம் இப்போ இன்னொரு விஷயம். ஸோ ம் give me in it, இதே மாதிரி கேளுங்க. give me in a tabular column, give me in a tabular ம் column ம் of a list column of
list, no, list, comma, dictionary, list, comma, dictionary, comma, Mm. dictionary, comma, set, 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 and Mm. tuple, tuple, set and tuple. Okay. ஸோ இப்போ இந்த 4 தான் வந்து முக்கியம் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ டிக்ஷனரி ஸ்டார்ட் பண்ணதுனால இதையும் நம்ம பார்த்துருவோம். சரி, ஓகே. இப்போ செட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம்ஸ். இட் இஸ் நாட் அ கீ வேல்யூ பேர்ஸ். கீ வேல்யூ அப்படின்னு இருக்காது. இட் இஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம்ஸ். இப்போ ட்ரிபிள் அப்படிங்கிறது ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இதுல செட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கீ இது பார்த்தோம், லிஸ்ட் பிக்சர் பார்த்துச்சு. இப்போ மை செட் 1,2,3, மை ட்ரிபிள் அப்படிங்கிறது 1,2,3 தான். இப்போ அந்த ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிராக்கெட்ஸ் அப்புறமா அந்த இது மாதிரி ஓபன் பிராக்கெட் இந்த parenthesis மாதிரிலாம் போறோம்ல, அதெல்லாம் சென்சிட்டிவா இல்ல எனி நம்ம எது வேணாலும் போடலாம்? அதனால தான் இந்த டிஃபரன்ஸே இருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். when it comes to list dictionary பாத்தீங்கன்னா லிஸ்டும் டிக்ஷனரியும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஓபன் அண்ட் ஆல்சோ இது செட் பாருங்க. செட் இட் இஸ் curly bracket. It is not a normal bracket. Right, yeah. Curly bracket. Triple வந்து normal parenthesis. Okay. And இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் access by key. இது வந்து லிஸ்ட் வந்து 0 based. இப்போ செட் பாத்தீங்கன்னா no access by index. Only membership test. So அத நம்ம பார்க்கலாம் பண்ணும்போது. And this is also no access by index. List ட்ரிபிளும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல லிஸ்ட், டிக்ஷனரி, செட் இந்த மூணுமே வந்து மியூட்டபிள். ஆனா ட்ரிபிள் வந்து மியூட்டபிள் கிடையாது. யூ cannot change any content inside. ட்ரிபிள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா யூ cannot change anything. வேல்யூ அவ்வளவுதான். Okay. So this is also maintain. I mean, set on the unordered condition and maintains order of elements. It cannot contain. Set cannot contain duplicates. It can. I mean, people can contain duplicate values. Right. So use case for storing unique items for set, and it's storing fixed collections of items for people. So is the main difference. If you mutable and immutable தான் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதுல வந்து எஸ்பெஷலி இஃப் வி ஆர் டீலிங் வித் பீப்புள் தென் தட் இஸ் அந்த டைம்ல வந்து நீங்க லிஸ்ட் டிக்ஷனரி செட் பண்ற மாதிரி நடுவில் போய் எடிட் பண்ணலாம், இல்லை மாத்தலாம், மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு we tend to practice that. பட் பீப்புள்ல அது பண்ண முடியாது. This is what we want to make. Okay, so come to the practice session. அந்த கோடுக்கு வாங்க. Constructing a dictionary. இப்போ டிக்ஷனரி என்னன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? ஸோ மை அண்டர்ஸ்கோர் டெக்ட் ஈக்குவல் டு key 1 colon value 1 key 2 colon value 2. ஓகே, கம் டவுன். நான் பண்ண போறேன். இல்ல இது பண்ணணும். இது அதோட இது தெரிஞ்சுக்கோங்க. பிரிண்ட் பண்ணும்போது இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் பிரிண்டட் ஒன்லி பை key 1 and the value 1. ஓகே, call values by their key. இப்போ நீங்க இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாலே மை அண்டர்ஸ்கோர் டெக்ட் ஆஃப் key 2 அப்படின்னீங்கன்னா அது வேல்யூ 2 மட்டும் பிரிண்ட் ஆகும். key 2 அப்படிங்கிற அந்த டிக்ஷனரி வேல்யூவை நீங்க பிரிண்ட் பண்ணீங்க. ஐ மீன் நீங்க ஜஸ்ட் இஃப் யூ ஆர் காலிங் key 2 அப்படின்னா அதோட ரெஸ்பெக்ட் வேல்யூ 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். key 2 ஓட சேர்ந்து பிரிண்ட் ஆகாது, வேல்யூ மட்டும் கால் பண்ணுங்க. ஓகே. So we can effect the values of a key as well for instance. And now இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. My deck of key 1 இதை பிரிண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அடுத்த வேல்யூ
மேபி இது மேல இருக்கிறதையும் பிரிண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் இட்ஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸசைஸ். மை அண்டர்ஸ்கோர் வித் மை அண்டர்ஸ்கோர். Oh my goodness. Fourth. Q1 அந்த ஃபுல் இது ஃபர்ஸ்ட் எது? டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல மை இதுவா? அதுல இருந்து போயிடும் ஃபுல்லாவே அதை போயிடும். இந்த மேக் டிக்ஷனரி வித் இது இல்ல அது இது வேண்டாம். சொல்ல அது 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 ஜஸ்ட் ஃபார் ஆர் இன்ஃபர்மேஷன். அது கீழே இருக்கு. ஓகே. மை டிக்ட் இஸ் ஈக்குவல் டு கீ ஒன் வேல்யூ ஒன் இது வேணுமா இல்ல இது இது? இல்ல அது இல்ல அதையும் பண்ணுங்க. மேல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துருக்கும். கீ ஓகே. ஒன் வேல்யூ ஒன், கீ டூ வேல்யூ அதுல இருந்து ஓகே. ம். ரன் பண்ணுங்க. பிரிண்ட் மை டிக்ட். பிரிண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். ஏதோ கமா ஏதோ சம்திங் ம். Q1 கரெக்டா பாருங்க எந்த இடத்துல. இங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். Okay. ம். run பண்ணுங்க. Q1 is equal to கொடுக்கல. இந்த ம். நெக்ஸ்ட் கால் வேல்யூஸ் பை தேர் கீ. அது கீழே மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஆஃப் கீ 2 மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் கெட் பிரிண்டட் ஒன்லி பை வேல்யூ 2. ஸோ அதையும் செக் பண்ணுங்க. மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அது உங்களுடைய இதுதான். கீ டூ.
மை டெக்ட் ஆஃப் அதை மட்டும் பண்ணுங்க. ஸோ ஆ மேலே இருக்கிற அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து தட் இஸ் ஆர் வேண்டியதில்லை. ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன், அவன் தேவையில்லை அது பண்ணுறது. பிராக்கெட் வந்து இது பண்ணும். ஓகே. ம். ம். ரன் பண்ணணும், எக்ஸாமின் ரன் பண்ணணும். வேல்யூ 2. நெக்ஸ்ட் ம். நெக்ஸ்ட் கோ டு நெக்ஸ்ட். இப்போ கீ 2 கால் பண்ணீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 2 தான் வேல்யூ 2 வந்து getting printed. டிக்ஷனரியில் அது ஒரு that is ம். how it is come down. So we can affect the values of the key as well for instance. So my dict of ம். key 1, இப்போ என்ன பண்ணுறீங்க, ம். my dictionary of key 1 equal to 1 to 3. ம். அது ஹோல் இதே 1 2 3 என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. My underscore dict of கரெக்டா 1 பார்த்துக்கோங்க என்ன வேல்யூ நீங்க 1 to equal to ஜஸ்ட் போடுங்க. அப்படி. ம். 1 to 3. There is no progress. ம். Just கீழே அந்த மை அண்டர்ஸ்கோர் டிக்ட் ஓ கால் பண்ணுங்க. போயிடுச்சு. இல்லை போகணும். ம். கீழே ஐ மீன் அந்த 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 இதுக்கு வாங்க, ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் வாங்க. ஹவு தி ஆர் பீப்புள் பார்த்தீங்கன்னா மை அண்டர்ஸ்கோர் மை அண்டர்ஸ்கோர் டிக்ட் அதை கொடுக்கும். அப்போ கொடுத்தா தான் தட் இஸ் பிட்வீன் ஃப்ரண்ட் அண்ட் என்டர் மை அண்டர்ஸ்கோர் அதையே கொடுத்து ம். ரன் கொடுக்கவா? ஓகே. ஸோ கீ 1 இருக்கிறதுல வந்து 1 வேல்யூ 1 வந்து 1 2 3 ஆயிடுச்சு. ம். ஆயிடுச்சு. ஸோ கீ 2 வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்லி கெட் பிரிண்டட். இது வந்து லேட்டஸ்ட் ம். வெர்ஷன். ம். நீங்க கொடுக்கலனாலும் இட் இஸ் பிட்வீன் ம். டன். ஏன் அப்படின்னா நீங்க மை ம். அண்டர்ஸ்கோர் டிக்ட் ஹோலா கால் பண்றீங்க. அப்போ கால் ம். பண்ணும்போது எல்லாத்தையுமே கொண்டு வருது. ம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி கிவிங் ஒன் வித் கீ 1 வேல்யூ. ஓகே, ஸோ கோ டு தட் எக்ஸசைஸ் ஷீட். ரெஃபரன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் ம். கம் டவுன். ஸோ அங்கே மை டிக்ட் ஆஃப் ம். key 1 equal to -1 2 3. minus 1 to ரன் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா கீ 1 இருக்க இடத்துல 0ன்னு வருமா அது? ஆமா, Depth.
comma Q1 bracket minus 230. ம் திருப்பி my subject. ம் இல்ல ம், ம். அந்த இதுக்கு போங்க. தப்பா பண்ணிட்டேன். ரெஃபரன்ஸ் பேக் key how they have given அதை மட்டும் கால் பண்றாங்க. ம்ஹும். Where values இங்க மேல my bit of Q1 minus 1 to 3 அவ்வளவுதான். ஸோ அகெயின் my underscore bit கால் பண்ண தேவை. ஸோ ஜஸ்ட் my bit of Q1 minus 1 to 3. ஓகே ஓகே Just remove ஏன் that அப்படி my underscore பண்ணணும்? bit. So they are just testing how the value is coming out. ஸோ மறுபடியும் நீங்க மை டிக்ட் போனீங்கன்னா அந்த டிக்ஷனரி வேல்யூஸ் எல்லாத்தையுமே தான் கால் பண்ணும். ஸோ இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் ஃபார் யுவர் காலிங். நீங்க என்ன கால் பண்றீங்களோ அதுக்கான டிஃபரன்சியேஷன் இருக்காதுல்ல. இந்த இல்ல மை டிக்ட்னு நம்ம கொடுக்கறது வந்து அந்த டிக்ஷனரியில இருந்து ஃபுல் இதுவும் எடுக்கிறது, இதுல கொடுக்காதனால ஜஸ்ட் இதுல உள்ளது மட்டும் பண்ணி வருமா? ஆமா ஆமா. இந்த ஆபரேஷன் மட்டும் தான் ரன் பண்ணும். ஐ மீன் பைத்தன் எப்படி மறுபடியும் பைத்தன் எப்படி ரன் ஆகுதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. என்னன்னா லேட்டஸ்ட் ரன் அதனோட ரிசல்ட் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். இப்போ நீங்க இது கீழே மை டிக்ட் போட்டீங்கன்னா இது எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு செகண்ட் லைன் மறுபடியும், ஏன்னா இது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா. ஓகே ஓகே. பைத்தன் இஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட் பை லைன். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வந்துடும், உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, செகண்ட் விஷயத்த மை அந்த ஸ்பெசிஃபிக் கொடுக்கும்போது என்டையர் பழைய எல்லா விஷயத்தையும் அது கொண்டு வந்துடும். அவ்வளவுதான். It doesn't make any sense. So okay, so இது வாங்க டாக்குமெண்ட் வாங்க, ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் வாங்க. You can do the other values. Okay, my dict போடும்போது வந்து எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா இப்போ my dictோட வேல்யூ 1 வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்பதான் ரெண்டாவது தடவை எக்ஸிக்யூட் பண்றான். ஓகே, ஸோ நவ் இந்த டிஃபரன்சியேஷன் காமிக்கிறதுக்காக தான் they are doing it. So subtract 1 to 3 from the value. My underscore dict of Q1 equal to my dict of Q1 minus 1 to 3. இது print பண்ணுங்க. and then செக்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி ஜஸ்ட் உங்களோட நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்காக. சப்ட்ராக்ட். ஓகே, இங்க இப்படி கொடுத்துட்டேன் இல்ல. ஓகே, ரன் பண்ணுங்க. இல்ல அதையும் சேர்த்து ரன் பண்ணுங்க. ஸோ யூஆர் வேஸ்ட் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு இன்ஃபர்மேஷன் போடுற டாக்குமெண்ட் எதுல அடுத்த அந்த டாக்குமெண்ட்ல செக் மை டிக்ட் இல்ல அது இதையோட சேர்த்து மை டிக்ட் ஆஃப் Q1 அது ரெண்டுத்துமே சேர்த்து ரன் பண்ணு. அந்த செக்ன்றது போல நான் எனி வேர்ட்ஸ் கூட கொடுக்கலாமா? சி அது வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் செக்ஷன் தானே. இன்னும் அந்த அந்த இது இன்னும் மேபி சி அது எதுக்கு அந்த கமெண்ட் செக்ஷன், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அதாவது இப்போ நான் ஆல்ரெடி அந்த அந்த சினாரியோ சொல்லியிருக்கேன், ஏன் அதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நோட் ஃபார் எனி ப்ரோக்ராமர்.
ம் அங்க அந்த லைன்ல என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ம் விஷயத்த சொல்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ம் இட் டசன்ட் ஹேவ் எனி இம்பேக்ட் இன் த கோட். அது வந்து ம் ஒரு லைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். ம் ம் Now, now you can see the இல்ல difference. அதுல இம்பாக்ட் இல்ல சொன்ன எனி எனி வேர்ட் மாதிரி Anything. கொடுக்கலாமா? ஜஸ்ட் பிரிண்ட்னு கூட கொடுக்கலாமா? அது மாதிரி என்ன கேக்குறேன். தாராளமா 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 ஓகே கொடுக்கலாம். பட் ஓகே. இட் இட் மேக்ஸ் சென்ஸ். உங்களுக்கு ஒரு அந்த லைன் என்ன பண்ண போகுதுன்ற அந்த விஷயத்தை தானே கொடுக்க போறீங்க. அதுக்காக ஓகே ரைட். ஆமா. இப்போ அந்த மை அண்டர்ஸ்கோர் டெப்த் ஆஃப் கீ ஜஸ்ட் ஒன். ஃபார் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஆமா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ம் செக் பண்றீங்கன்னு ம் அர்த்தம். இல்ல பிரிண்ட் ஓகே ரைட் பண்ணுங்க. அதான். தட் இஸ் ம் தட் இஸ் காட். தட் ம் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க ஓகே. எதுனாலும் தட் இஸ் அப் டு யூ. ம் ஓகே. தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். உங்களோட சிஸ்டம், ம் உங்களோட யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ம் ம் ஓகே, பட் அது கொஞ்சம் இட் இஸ் சென்சிபிளாகவும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ம் பண்ணிக்கிற ஒரு விஷயமாகவும். ஓகே, ஓகே நெக்ஸ்ட். இப்போ ஜஸ்ட் இப்போ மை டிக்டோட அதை பிரிண்ட் பண்ணி பாருங்க. அதை செக் பண்ணுங்க. மை அண்டர்ஸ்கோர் டிக்ட் அதை மட்டும் ரன் பண்ணுங்க. இதா. ம் அங்க அங்க உங்களோட இதுல. ம் அதை மட்டும் run பண்ணுங்க. கீழே. இப்போ உங்களோட கீ ஒன்ல 0 இருக்கு. கீ ம் டூல அப்படி வேல்யூ 2 அப்படி வேல்யூ வருது. டூன்னு ஏன்னா இருக்கு. அதை ம் அதை வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ம் ஓகே, ஸோ இதுதான் லேட்டஸ்ட் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் டிக்ஷனரி. கீ பேர்ஸ். ஓகே. டிக்ஷனரியில் இப்படிதான் ஸ்டோர் ஆயிருக்கு. ம் ம் அடுத்த செக்ஷன். ம் So my new dictionary. Maybe ம் now you are going to create some lot of things. உங்களோட பேரு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சர்நேம், உங்களோட ஏஜ், ம் whatever you want, you just create. ம் ஏன் அப்படி எதுக்கு இல்லைன்னா ஒரு டிக்ஷனரியோட அந்த ஐ மீன் பொட்டன்ஷியல் ஆஃப் த டிக்ஷனரி ஃபங்க்ஷன் இன் ம் பைத்தன் அது எப்படி எல்லாம் வேலை ம் செய்யுது அப்படிங்கிறத இங்க ம் பார்க்கலாம். ம் So you can give your own data to, that is up to you. And இதுல ம் இருக்கிற டேட்டா கொடுத்தாலும் சரி, again that is up to you. ம் So create a new dictionary. இப்போ பழசெல்லாம் விட்டுருங்க, இப்போ இதெல்லாம் புதுசு. ம் மை அண்டர்ஸ்கோர் தானே. நீ அண்டர்ஸ்கோர். பிராக்கெட். என்ன பிராக்கெட்னு பார்த்துக்கோ. ம் யா. பிராக்கெட். எவ்வளவு ஸ்மார்ட்டா வேலை செஞ்சாங்க ஏற்கனவே ம் எங்கேயோ. அதுவே எடுக்குது நான் கொடுத்த நேம்ஸ் வச்சு. Yes. திங்க் வி டூ இங்க வரணுமா? ட்ரை பண்ணுங்க. யூ கேன் பிளே அரவுண்ட். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எரர் வந்துருமோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ம் ஏன்னா எரர் வரட்டும், தப்பு இல்லை. ஏன்னா அப்பதான் அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து அந்த ப்ரோக்ராமிங்ல இருக்கிற விஷயமே இதுதான். ம் ஐயோ என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஃபியர்லயே நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத மாட்டோம். ஸோ தட் இஸ் ஹியூமன் டெண்டன்சி. ஓகே. அதான் தைரியமா அதை வந்து வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க பண்ணா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமிங்கோட ஸ்ட்ரக்சரே வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். எதாவது வந்தா ம் வரட்டும். அதனால எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. வி ஆர் லேர்னிங் ஓகே. சம்திங் நியூ. ம் தேவை வரும்போது என்ன விஷயம் பண்ணிருக்கீங்கன்ட்டு தான் பார்க்கணும். அப்போ ஏன் அதை பண்ணோம், எதுக்கு பண்ணோம், அப்பதான் வந்து யூ வில் பி லேர்னிங் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ம்
age. So colon. Comma. Mm. Mm. Gender. Colon. Semicolon. Then bracket. Mm. Female. Male. Okay. Then bracket. Mm. And then this closed one. Okay. இப்போ நான் அதை ரன் பண்ணணுமா இல்லை மை நியூ டிக் இது கொடுக்கணுமா? எப்படி வேணாலும் பண்ணுங்க. அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க அது கொடுத்து பண்ணா என்ன வரும், கொடுக்காம பண்ணா என்ன வரும், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ கொடுக்காம பண்ணா இட் நெவர், ஐ மீன் இது அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா ஒரு இது வராது, எரர் வராது. இல்லை அப்படின்னா how it is getting printed. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு பைத்தன் இருந்துச்சு, நான் தேவையில்லை நினைக்கிறேன். ஓகே. இதுக்கு அவ்வளவு பயந்துட்டு இருந்தீங்க பைத்தன் ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ இன்புட் எடுத்துக்கிச்சு, அவ்வளவுதான். பட் நீங்க அதை மறுபடியும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுவுமே நீங்க கைட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு பி த மென்டார் ஃபார் தெம். ஸோ அதான் அங்க கீ. உங்க குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்களோ ஒவ்வொரு ஸ்டெப்பா, அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க சொன்னாதான் அது வேலை செய்யும், இல்லை வேலை செய்யாது. ஸோ தட் இஸ் அந்த கீ ஃபேக்டர் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா தென் அவ்வளவுதான். தென் மிஷின் லேர்னிங் அதுக்கப்புறம் எல்லாமே அதெல்லாம் இட்ஸ் கோயிங் டு பி தி அதர் ஃபன் வேர்ல்ட் ஆஃப் நீங்க உங்களோட ஃபீல்டுலயோ இல்லை அடுத்த ஃபீல்ட்லயோ. ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் செக் தி செட் அண்ட் ஆல்சோ டிப்பிள். நம்ம நாளைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி செட்டையும் டிப்பிளும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா we can just ஓரளவுக்கு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைத்தன் நம்ம முடிக்க போறோம். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் போகும், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் போகும். ஓகே. இப்போ ஓரளவுக்கு இன்னும் இதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தென் we will do some of the கேமிங். ஒரு கேம் வந்து எப்படி பைத்தன் லாங்குவேஜ்ல எப்படி டெவலப் பண்றாங்க, அதுக்கு சின்னதா கோடு, அப்ப அந்த கோட்ல எப்படி எல்லாம் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம we are going to see future sessions. ஓகே. அப்பதான் வந்து ஓகே ஒரு நீங்க இல்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க தயாராகணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாது. ஓகே. வெறுமனே படிக்கிறது ஒரு விஷயம். ஏன்னா இதை வந்து நீங்க அந்த டூலை எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு இப்போ பேசிக்கா படிச்சுக்கிறீங்க. படிச்சு முடிச்சதும் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா நம்ம போகணும். அப்பதான் வந்து இது படிச்சதுக்கான ஒரு இதை அப்ளை பண்ணணும். ஆமா, இதை அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஓரியன்டட் வந்து கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி இருக்கும். you have to change your thought process. ப்ரோக்ராமேட்டிக்கா நீங்க உங்களோட தாட் ப்ராசஸை மாத்திக்கணும். அதுக்குள்ள என்னென்னலாம் கொண்டு வரணும், அந்த ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களோட எல்லா விஷயத்தையும் மாத்தணும். ரைட். ஏன்னா ஃப்ரம்
ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு. ஆனா ம் சிஸ்டமோட சிஸ்டமுக்கு ஒரு 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 பெர்செப்ஷன் இருக்கும். இது ரெண்டு வேவ் ம் லென்த் ஒன்னா போகும்போது தான் யூ ஹேவ் டு ரைட் சம்திங். அங்க வந்து ம் ஓகே இது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் கொடுக்கும். ஏன்னா பைத்தன் அப்படிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஒர்க் ஆகும். அட் தி சேம் ம் டைம் நீங்க நினைக்கிறதெல்லாம் அதுல ஒர்க் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போகணும். ஓகே, ம் கிட்டத்தட்ட ஒரு புரியுது. லைஃப் மாதிரி வச்சுக்கோங்க. ம் ம் பார்ட்னரோட ஷேர் பண்ணும்போது இட் ஹாஸ் டு பி ம் சம் கைண்ட் ஆஃப் பேலன்ஸ். அந்த ம் பேலன்ஸை இந்த ப்ரோக்ராமிங்லேயே கொண்டு வரணும். ஸோ ஓகே. அப்போதான் வந்து யூ வில் பி கிரியேட்டிங் லாட் ஆஃப் ம் அதர் ப்ராஜெக்டோ இல்லை ப்ராடக்டோ அதை ம் பண்ணும்போது ம் ம் மேக் மோர் மீனிங்ஃபுல். ஓகே. ம் ஸோ வில் ஸ்டாப் ஹியர் அண்ட் வில் ம் கண்டினியூ டுமாரோ. நீங்க அந்த செட்டும் டிப்புலும் பாருங்க, உங்களால ம் புரிஞ்சிக்க முடியும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லிஸ்ட் டிக்ஷனரி போட்டாலே அதெல்லாம் வந்து பெரிய டசன்ட் மேட்டர். ம் ம் அதை பார்த்து இப்போ ஏன்னா நம்ம டிஃபரன்சியேஷன்லாம் பார்த்தோம். ம் டிஃபரன்சியேஷன்ல ஸோ வாட் எவர் வி ஏபிள் டு டூ அதை ம் வேற ஒரு பார்க்க போகிறோம். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்ல, நான் இதை ப்ராக்டிஸ் பண்றேன். நாளைக்கு பண்ணிட்டு. ஷூர். ம் ஸோ சரி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்ஸ்.